சமூக நலத்துறை அதிகாரி ராஜ மீனாட்சி கூறிய அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் சரோஜா விளக்கம் அளித்திருக்கிறார். ராஜ மீனாட்சி மீது துறை ரீதியான விசாரணை நடக்க இருந்த நிலையில் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாக அமைச்சர் சரோஜா விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், அமைச்சர் சரோஜாவுடைய விளக்கத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சம்பவம் நடந்து 2-3 நாட்களுக்கு பிறகான அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், அதாவது இந்த விளக்கமானது அமைச்சர் தரப்பிலிருந்து கடந்த 3 நாட்களாகவே தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டு வந்ததுதான். தருமபுரி மாவட்ட இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராஜ மீனாட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா மீது குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தான் மிரட்டப்பட்டதாகவும் 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்கப்பட்டதாகவும் நேரடியாக அமைச்சர் சரோஜா மீது ராஜ மீனாட்சி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த செய்தி என்பது உண்மைக்கு புறமான புகார்கள் என்பதும் அதே போல தன்னுடைய நற்பெயருக்கு களம் வைக்கக்கூடிய உள்நோக்கத்துடன் ஊடகங்கள் வாயிலாக இந்த விஷயத்தை கொண்டு சென்றுள்ளார் என்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய விளக்கமாக அமைச்சர் சரோஜா தெரிவித்தார். அதாவது ராஜ மீனாட்சியை பொறுத்தவரை அவர் மீது பல்வேறு விதமான புகார்கள், அதாவது துறை ரீதியான புகார்கள் ஏற்கனவே உள்ளதாகவும் அதனை திசை திருப்பும் நோக்கத்திற்காகவே இந்த விஷயத்தை, அதாவது தன் மீதான குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருப்பதாகவும் அமைச்சர் சரோஜா தன்னுடைய விளக்கத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார். தன் மீது நடத்த இருக்கும் அரசு நிதி கையாடல் விசாரணையை திசை திருப்பும் உள்நோக்கத்துடனும் அதே போல எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் தொடர்ச்சியாக மக்கள் பணியாற்றி வரும் தன் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக வேண்டுமென்றே அபாண்டமாகவும் சிலரின் தூண்டுதல் காரணமாகவும் தவறான தகவல்களை ஊடகங்கள் வாயிலாக ராஜ மீனாட்சி தெரிவித்துள்ளார். அவர் கூறிய அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறம்பானவை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் சரோஜா தற்போது தன்னுடைய விளக்கம் வாயிலாக தெரிவித்துள்ளார். அதாவது பல்வேறு விதமான அவர் அந்த விளக்க குறிப்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், திரு ராஜ மீனாட்சி கடந்த மே 7ஆம் தேதி அன்று மாலை 4 மணி அளவில் சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் தன்னை சந்தித்து தற்காலிகமாக பணிபுரிந்து வரும் தன்னை அந்த பதவியில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். ஆனால் இந்த பணியில் தற்காலிக நியமனம் என்பது, அதாவது இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் என்பது தற்காலிக பணிதான், அதனை பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்றும் தான் திட்டவட்டமாக அப்போதே தெரிவித்து விட்டேன் என்றும் அமைச்சர் சரோஜா தெரிவித்துள்ளார். அதே போல இப்பணியை அவருக்கு நிரந்தரம் செய்ய அரசு விதிகளில் இடமில்லை என எடுத்து கூறி அவரது கோரிக்கைகளை பரிசீலிக்க இயலாது என தான் கூறிவிட்டதாகவும், தன் கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர், துணை ஆணையர் மற்றும் துறை செயலரை சந்திக்காமல் நேரடியாக தன்னை சந்தித்ததே தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் உள்நோக்கம் கொண்டது என்று தெளிவாகிறது. ஊடகங்களில் ராஜ மீனாட்சி குறிப்பிட்டது போல தன்னை சந்திக்குமாறு நான் அவரை அழைக்கவே இல்லை என்று அமைச்சர் சரோஜா தன்னுடைய விளக்கத்தின் வாயிலாக, அந்த விளக்க குறிப்பின் வாயிலாக தெரிவித்தார். இந்த விளக்கம் என்பது கடந்த 3 நாட்களாகவே தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டு வந்ததுதான். ஆனால் இன்று தற்போதுதான் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் அமைச்சர் சரோஜா துறை ரீதியாக இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அதாவது தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கத்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ராஜ மீனாட்சி தன் மீது சுமத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், அமைச்சர் சரோஜா மீதும் அவரது கணவர் மீதும் ராஜ மீனாட்சி புகார் கூறியிருந்தார். தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறியிருந்தார். அதற்கு பிறகு திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலினையும் ராஜ மீனாட்சி சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் சரோஜாவுடைய விளக்கம் வந்திருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த விவகாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக கார்த்திகேயன், அதாவது தொடர்ச்சியாக அமைச்சர் சரோஜா மீதும் அமைச்சரின் கணவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஆதாரங்கள் இருப்பதாக ராஜ மீனாட்சி தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது வரை அது என்ன ஆதாரம் உள்ளது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் அவர் புகாராகத்தான் தெரிவித்தார். தான் மிரட்டப்பட்டதாகவும் தன்னை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால் 30 லட்சம் ரூபாய் பணத்தை அமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் என்றும் தான் மிரட்டப்பட்டதாகத்தான் ராஜ மீனாட்சி அந்த குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் தெரிவித்தார். இருந்த பொழுதிலும் அவர் என்ன ஆதாரங்களை வைத்துள்ளார் என்பது குறித்து தெளிவாக அவர் ஊடகங்களிலும் தெரிவிக்கவில்லை. இருந்த பொழுதிலும் அதாவது ஒரு சில தொலைபேசி வாயிலாக தன்னிடம் தான் மிரட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தாலும் கூட ஒரு சில அந்த ஆடியோக்கள் மட்டும்தான் ஆடியோக்கள் இருப்பதாக தெரிவித்தாலும் கூட அது என்ன ஆடியோ என்பது குறித்து அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை. இருந்தபோதிலும் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜாவின் தற்போது இந்த விளக்கம் என்பது இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர் இது போன்ற விஷயங்களில், அதாவது அந்த குழந்தை நல பாதுகாப்பு அலுவலர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தது அதற்கான விளக்கமும் சேர்த்துதான் தற்போது கொடுக்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன்.